படித்ததில் பிடித்தது. ஒரு கவிஞர் திருநங்கை அக்காவின் உணர்வுகளையும் வழிகளையும் மிக தெள்ளத் தெளிவாக விளக்கிய ஒரு பதிவு, என்னையும் புரட்டி போட்ட ஒரு பதிவு. பூ பெய்தவில்லை இருந்தும் சிவப்பு விளக்கு பகுதி இவளுக்கானதே. மலரத் தெரியாமல் மொட்டாகவே உதிர்ந்து விடுகிறாள். ஆணும் பெண்ணும் சமம் என்று பேசும் ஆதிக்க பேச்சில் கூட பேசப்படாதவள். அட ஆண்டவா, சபித்து விட்டு போ, அடுத்த ஜென்மத்திலாவது அங்கீகாரத்தோடு வாழ்ந்து விட்டு போகட்டும். இந்த பூமி பந்தில் 8வது அதிசயமாக இவளை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு எல்லாத்த பத்தி நம்ம வீடியோ போட்டுடலாம், எல்லாத்த பத்தி நம்ம பேசிடலாம். ஆனா அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வலியும் வேதனையும் என்னன்னு. இன்னைக்கு போறப்ப வர்றப்ப நம்ம 10 ரூபாய் காசு கொடுத்துட்டு அவங்க கேட்கிற யாசகத்தை கொடுத்துட்டு நம்ம போறப்போ பெருசா அதை நம்ம பேச மாட்டோம். இல்லைன்னா காசை கொடுத்துட்டு அடுத்தது போக போற ஒரு 2 நிமிடம் கூட அவங்கள பத்தி பேசுவோமான்னு கேட்டா இங்க சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்து நம் ஆறுதலுக்காக சொல்லுகிறான். அவங்கெல்லாம் இறைவன் சிவன் பார்வதி கலந்த கலவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாவப்பட்ட ஜென்மமாகத்தான் இந்த சமுதாயம் பார்க்குமே. ஆனால் நடக்கும் பல அவலங்களையும் இந்த தமிழ்நாடு அரசு பார்த்து கொண்டிருக்குமே. ஆனால் அவர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தோடு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி ஒரு சமுதாய திட்டங்களை உருவாக்கி அவர்களுக்காக ஒரு செயல் திட்டத்தை கொடுத்தால் என்னவாகி விட போகிறது? எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நம்ம கடந்து போறது மட்டும்தான் செய்ய முடியுது தவிர ஒரு சில விஷயங்களுக்கு குரல் கொடுக்க முடியுது. ஆனா அது பெருசா ரீச் ஆகுறதும் கிடையாது. பார்ப்போம், முடிந்த அளவுக்கு நம்மளால முடிந்த விழிப்புணர்வு பதிவுகளை போட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி.